மந்திரங்கள். இந்த நாட்டில் மந்திரத்திற்கு மகத்தான வலிமை உண்டு. வாரியார் சுவாமிகள் எழுதுகின்றார், சிவாய நம என்கின்ற ஒற்றை மந்திரத்திற்கு விஞ்சிய சைவ பெருமக்களுக்கு ஓர் மந்திரம் உலகில் இல்லை. சிவாய நம என்கின்ற ஒற்றை மந்திரத்திற்கு விஞ்சிய மந்திரம் உலகில் இல்லை. இன்னும் அடுத்த ஒரு வார்த்தை உண்டு, சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு, சிவாய நம என சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்பர் தேவாரத்தில் உங்களுக்கு தெரியும், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேனில் வீசு வண்டரை வெங்களும் எனில் ஈசன் எந்தன் இறையடி நிழலே. நீங்கள் இந்த அப்பர் தேவாரத்தை படிக்கின்ற போது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் சொல்லும் போதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ரசாயன மாற்றம் மறுமலர்ச்சி வருகின்றது. இப்போ இப்படி சிந்தித்து பாருங்களேன், பஞ்சாட்சரமாகிய சிவாய நமங்கிற மந்திரத்தை சொன்னால் நமக்கு நோயே வராதான். எப்படி? நெருப்பு வந்தால் பனி வராது. நெருப்பு இருக்கிற இடத்துல பனி இருக்குமா? வராது. விளக்கு இருக்கிற இடத்துல இருட்டு இருக்குமா? இருக்காது. இருளை அகற்றுவது விளக்கு, பனியை அகற்றுவது நெருப்பு. நம்முடைய நோயை அகற்றக்கூடிய மூல மந்திரம் சிவாய மந்திரம் என்கின்ற பஞ்சாட்சரம். இன்னும் சொல்லப்போனால் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் எழுதுகிறார், தன்னை தரிசிக்க வந்த ஒரு பக்தர், அவங்க பெரிய வாழையடி வாழையன பெரிய சிவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிவ தீட்சை பெற்றவர்கள். ஆனால் அது 3வது தலைமுறைக்கு பிள்ளை பேர் இல்லை. காரணம் என்னென்னா, சிவ பூஜையை நிறுத்திட்டாங்க, சிவன் கோவில்களுக்கு செய்த தான தர்மங்களை நிறுத்திட்டாங்க. வறுமை என்ன செய்கிறதுன்னு அந்த பிள்ளை போய் மண்டியிட்டு கேட்டபோது, ஒரு நாளைக்கு 1008 முறை சிவாய நம எழுத சொன்னாங்களாம். 3 ஆண்டு எழுதிய போது பிள்ளைப்பேர் வந்தது, இழந்த செல்வங்கள் வந்தது, மீண்டும் அவர்கள் சிவபூஜை செய்ய தொடங்கினார்களாம். அதுலேயும் வாரியார் சாமிகள் இன்னும் மேன்மையோடு சொல்கிறார், எப்படி? நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே அக்னித்தலமாகிய திருவண்ணாமலையை நினைத்து வணங்குவதை விட, நீங்கள் அர்த்தநாரீஸ்வரராக வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை ஆவடையார் கோவிலில் போய் சந்திப்பதை விட, கங்கை கொண்ட சோழபுரத்தில் கண்மூடி வணங்குவதை விட, பெரிய கோவிலில் கரங்குவித்து வணங்குவதை விட, இல்லத்தில் இருந்தபடியே ஒரு வில்வத்தை எடுத்து, இல்லத்தில் இருந்தபடியே ஒரு வில்வத்தை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கத்தின் மீது சிவாய நம சிவாய நம என்று போடுங்கள். அது அஸ்வமேத யாகத்துக்கு சமம். நீங்கள் அப்படியே வைணவத்திற்கு வாங்க, ஒரே ஒரு வரிதான், ஓம் நமோ நாராயணா. அந்த ஒற்றை மந்திரத்திற்கு என்ன வலிமை! நாரதருக்கு நாளெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திற்கு பயன் என்ன என்பதை நாராயணன் புரிய வைத்து, காவிரி ஆற்று மணலில் புழுவின் காதில் சொல்லி பூச்சியாய் மாறி, பூச்சியின் காதில் சொல்லி மானாய் மாறி, மானின் காதில் சொல்லி கன்றுக்குட்டியாய் மாறி, கன்றுக்குட்டியின் காதில் சொல்லி காசிராஜாவின் பிள்ளையாய் பிறந்து விஷஜந்து ஒன்றாய் தொடங்கி 7 அறிவு பெற்ற மனிதனாய் மகாராஜா குழந்தையாக மாறியதற்கு காரணம் ஒற்றெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா. அப்போது மந்திரங்களுக்கு எவ்வளவு வலிமை உண்டு! இவை எல்லாவற்றிற்கு மேல் காயத்ரி மந்திரம் என்று ஒன்று உண்டு. ஓம்பூர் புவட்சர்ச்சவதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகீதியோ யோன பிரஜோதயார். அதை ஒரு 108 தடவையோ 64 தடவையோ 32 தடவையோ ஏன் சொல்லணும்னா, இந்த மனித எண்ணங்கள் ஒருமுகப்பட்டு நம்முடைய சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருப்பதற்கு எந்த வழிபாட்டையும் விட மனிதனுக்கு கைமேல் பலன் தந்து உதவுவது மந்திரங்கள். அதனால்தான் அற்புதமான ஒரு வரி உண்டு. என்னன்னா, நீங்கள் உள்ளத்தில் உண்மையொளி இருந்தால் வாக்கினில் இனிமை வரும். நம்ம சும்மா வார்த்தைக்காக மட்டும் இனிமைக்கு இலக்கணம் 2 சொற்கள்னு இல்லை. உள்ளம் தூய்மையாகி நீங்கள் மந்திரங்கள் சொல்லிட்டீங்கன்னா, எந்த விஷயமும் ஆடம்பரம்னு நீங்கள் கோவிலில் அங்க பிரவேசனம் செய்யணும், அடகு கொத்துக்கணும், நெருப்பு சட்டி தூக்கணும், இது மாதிரி திருத்தேள் இழுக்க முதுகுல குத்தி இழுக்கணும், பால் குடம் பன்னீர் காவடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
அதனால்தான் வைணவ பெருமக்கள் சொல்லுவாங்க, இருந்த இடத்திலிருந்தே எம்பெருமானை உள்ளத்தில் நினைத்து அவன் நாமத்தை உச்சரித்தால் நாராயணன் அருகிருந்து கேட்பான். அதனால்தான் அவங்க அந்த நெற்றியில் திருமண் இட்டுக்கின்ற போது கூட கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு சொல்லி தான் இட்டுக்கணும். ஏன்னா மந்திரத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. நம்ம திருநீர் பூசும்போது எந்த மந்திரமும் தெரிய வேண்டாம், சிவாய நமன்னு பஞ்சாட்சரம் சொல்லுங்கிறார் வாரியார் சுவாமிகள். ஏனென்றால் உலகத்தில் மனிதனை இயக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு மந்திரம் எது என்று கேட்டால் அவனவன் இஷ்ட தெய்வத்திற்கு உரியது. இப்போ நம்மளால் உட்காந்து டெய்லி கண்மூடி ஒரு அரை மணி நேரம் கந்த சஷ்டி கவசம் சொல்ல முடியாது, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியாது, பூஜை புனஸ்காரங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய பயணத்தின் போது, நம்முடைய ஒரு பேருந்து நிறுத்தத்தில் வரிசையில் நின்று டிக்கெட் எடுக்கிறோமா, அங்கே ஒரு வரி சொல்லுங்கள், ராம 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 ராம, உங்களுக்கு புண்ணியம். சிவ சிவ சிவாய நம்ம சொல்லுங்கள். இந்த மந்திரங்கள் சொல்வதற்கு காசு பணம் பொண்ணு பொருள் இடம் எதுவும் வேண்டுமா? இருக்கும் இடத்திலிருந்தே இறைவனை நினைத்து அவனை வழிபட உகந்தது மந்திரம். ஒத்த வரியில் காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு. 75 வயது நிரம்பிய அவரை பத்திரிகை தோழர்கள் கேட்டாங்க, உங்களை பற்றி கிசுகிசுவே வராமல் இருக்க, அதுக்கு என்ன காரணம்னு. காமாட்சி தாய் அதற்கு சந்தர்ப்பம் எனக்கு கொடுக்காம ராமராமா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா சிவ சிவா அப்படின்னு அம்பாளையே சதா சர்வகாலமும் நினைச்சுண்டு முணுமுணுக்க செய்கிறார். எப்படி? ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா சிவசிவா அப்படின்னு சொல்லி அம்பிகையை நினச்சிண்டு அவ மந்திரத்தை முணுமுணுக்க செய்கிறதுனால எனக்கு எந்த தவறும் செய்வதற்கு சந்தர்ப்பம் தராமல் பார்த்துக்கிறா அப்படின்னு சொன்னால், மந்திரங்களை உச்சரிக்க உச்சரிக்க மனம் செம்மைப்படும். மனம் செம்மைப்பட்டால் ஆனந்தம் அகம் முழுக்க நிறைந்திருக்கும். மந்திரம் ஜெபிப்போம், மனதை மேம்படுத்தி ஆண்டவன் அருளை பெறுவோம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.